சட்டவிரோதமாக காலையில் 3 மணி வரைக்கும் பெண்களையும் குழந்தைகளையும் வச்சு அடைச்சி வச்சுருந்தாங்க. இந்த வண்டியில எல்லாம் கஞ்சா கடத்தின மாதிரியே கஞ்சா வச்சு கேஸ் போடணும் அப்படின்னு போதைப்பொருள் அதிகமாக இருக்கிற அடுத்து வந்துடுவாங்க. கிருஷ்ணகிரியில் முகநூலில் பதிவிட்டதை வன்முறையை தோன்றின்னு சொல்லி கிருஷ்ணகிரியில் ஒரு இந்துமணி பொறுப்பாளர் கைது பண்ணியிருக்காங்க. காதலர் தினத்தன்னைக்கு சிவகங்கையில் பெண்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று சந்தித்த அங்கே இருக்கக்கூடிய இந்துமணி பொறுப்பாளரை கைது பண்ணியிருக்காங்க. இப்படி பல்வேறு இடங்களில் இந்துமணி மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செஞ்சு கைது பொய் வழக்கு போட்டுட்ருக்காங்க. திண்டுக்கல்லில் திருப்பூர்லேருந்து ஒரு மாநில செயலாளர் அங்கே அந்த மாவட்டத்தை கண்காணிச்சிட்ருக்கார், இயக்க வேலைக்காக கண்காணிச்சிட்ருக்காங்க. அங்கே இருக்க பெண்கள்லாம் ஒரு வழிபாடு நடத்தணும், ஒரு சின்ன கோயில் குங்கும மாரியம்மன் கோயில்னு ஒரு மாரியம்மன் கோயிலில் அங்கே வந்து குடும்பம் நல்லா இருக்கணும், திருமணம் திருமணம் ஆகணும், இப்படி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்துவதற்காக இந்துவனுடைய மாநில செந்தில் அவர்கள் அந்த கோயிலுக்கு சென்றிருக்காங்க. அங்கே இந்த மாதிரி வழிபடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு 70-80 பேர்த்த கைது செஞ்சுருக்காங்க. அதில் குழந்தைங்க, பெண்கள் உள்பட அனைவரையும் சட்டவிரோதமாக காலையில் 3 மணி வரைக்கும் பெண்களையும் குழந்தைகளையும் வச்சு அடைச்சி வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக தலைவர், துணைத் தலைவர், இந்த மாதிரி 5 பேர்த்து மீது வழக்கு பதிவு செஞ்சு 5 பேரையும் பிரிச்சிருக்காங்க. 3 இடங்களில் கடலூர், நாகர்கோயில், தேனி இப்படி மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏதோ குண்டு வச்ச ஒரு பயங்கரவாதி மாதிரியும், இங்கே ஏதோ இருந்தால் அந்த சிறைகளை உடச்சிட்டு போயிடுவாங்கிற மாதிரியும் இவங்களை கொண்டு போய் அங்கே அடைச்சி வச்சுருக்காங்க. சட்ட ஒழுங்காக எப்படி இருக்குதுங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. கைது செஞ்ச பிறகு அந்த பொறுப்பாளர் வீடுகளுக்கு சென்று என்னென்ன வண்டி வச்சுருக்கீங்க அப்படி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி எங்களுக்கு சாவி வேணும்னா, சாவி இல்லைன்னு சொன்னதையுமே உடனே எந்த இதுவும் இல்லாமல் வண்டியை லாக் உடைச்சி வண்டி எடுத்திருக்காங்க. கணேசன் ஒரு பொறுப்பாளர் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. நைட்டு 1 மணிக்கு போயிருக்காங்க. அவர் அதுக்கு முதல்ல கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டு அங்கே போய் உங்கள் வீட்டுக்காரர் எங்க அப்படி கேட்டுட்டு அந்த பொம்பளைட்ட ரொம்ப மோசம் நடந்திருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு கார் இருந்தது. அந்த பெரியவங்க, அந்த அம்மாவுடைய மாமனார் மாமியார், அவங்க வயசானவங்க, அவளை போய் மிரட்டி கையெழுத்து வாங்கி அச்சுறுத்தி அந்த காரை எடுத்து சென்றிருக்காங்க. இது மாதிரி மாநில செந்தில் வீட்டுக்கு நைட் 12 மணிக்கு வந்திருக்காங்க. அந்த வீட்டில் போய் அவங்களுடைய வீட்டில் அந்த அம்மா எல்லாம் மிரட்டியிருக்காங்க. என்ன கேட்குறீங்க என்னன்னு கேட்டால், உங்கள் வீட்டில் கஞ்சா இருக்குது, செக் பண்ணணும் அப்படி ஒரு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, இந்த வண்டியிலெல்லாம் கஞ்சா கடத்தின மாதிரியே கஞ்சா வச்சு கேஸ் போடணும் அப்படி இந்த காவல்துறை முடிவு செஞ்சிருக்காக ஒரு தகவல் வந்திருக்குது. அதனால் எப்படியாவது இந்துமணியுடைய பொறுப்பாளர் மீது அவதூறு செலுத்த வேண்டும், கஞ்சா கேஸ் போட வேண்டும் என்று இந்த அரசாங்கம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கண்டிக்கும் வகையில் வருகின்ற 25ஆம் தேதி திண்டுக்கல்லில் பக்தர்களை திரட்டி அபிராமி அம்மன் பக்தர் குழு சார்பில் அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ரொம்ப மோசமாக நடந்துகிட்ருக்குது. அங்கே நிறையா 1 நம்பர் லாட்ரி விற்குது, போதைப் பொருள் விற்குது. அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்லாம் டாஸ்மார்க்லேருந்து மாதமான பல லட்சக்கணக்கான பணம் வருதுன்னு அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. இந்த உளவுத்துறை அதெல்லாம் கண்காணிக்காமல் இது மாதிரி இந்து முன்னணி மீது எப்படி பொய் வழக்கு போடலாம், இந்துக்கள் மீது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. இது வன்மையாக இந்து முன்னணி கண்டிக்கின்றது. 25ஆம் தேதி இந்த சம்பவங்கள் எல்லாம் கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம். நாம் தொடர்ந்து இதை சொல்லிகிட்ருக்கோம். முதல்ல காலேஜ் அந்த மாதிரியான ஒரு பசங்க மத்தியில் இருந்தது. இப்போ சமீப காலங்களில் பள்ளிக்கூடத்துக்கு கூட வந்திருக்குது. பெண்களுக்கு கூட அந்த போதைப்பொருள் கெடுக்கிற மாதிரி இன்றைக்கி அங்கங்கே ஏஜெண்டுகளாக இருந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன வயசில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், பசங்க, இப்படி இந்த போதைப் பொருள் தொடர்ந்து அதிகரிச்சிட்ருக்குது. இந்த உளவுத்துறை வேடிக்கை பார்த்துட்ருக்குது.
காவல்துறையினுடைய சில அதிகாரிகள்லாம் வந்து அங்கே எதையாவது கையூட்டு வாங்கிட்டு இதை புழக்கத்தில் விடுறாங்க. இது நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாடு ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. இப்போ 4வது இடங்கிறது இனி போதைப்பொருள் அதிகமாக இருக்கல இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ ரொம்ப 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் இருக்கக்கூடிய கோயில் இன்னும் சரியாக பராமரிக்கிருக்காங்க. நிறைய மரங்கள் முளைச்சி இருக்குது. கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் திரட்டி அவங்க நிதி கொடுக்குறாங்க. அங்கே போய் அறநிலையத்துறையிட்ட அனுமதி கேட்குறாங்க. அதுக்கு இந்த அறநிலையத்துறை கமிஷன் வாங்குகிறாங்க. அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணக்கூடியவர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்களும் பக்தர்களும் தான் நிதி கொடுக்குறாங்க. இந்த அரசாங்கமானது பொய்யான ஒரு கணக்கை எழுதி நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் நன்கொடை வாங்கியிருக்காங்கன்னு இவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.